அதிமுக இதை ஆதரிப்பது அவலமானது. இது மிகப்பெரிய சர்வாதிகாரம். அதுவே ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கின்ற கான்செப்ட் முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒன்று. இப்போ கோமணம் மட்டும் இருக்குது மாநில அரசுகளுக்கு, அதையும் உருவிவிட பார்க்கிறது மோடி அரசு. தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தீர்மானம் மூலம் எதிர்த்திருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய அடிப்படை என்னவென்றால் இந்தியாவின் பன்முகத்தன்மையை அழிப்பது. கருணாநிதி அன்றைக்கு செய்தது என்பது அந்த காலகட்டத்தின் நிர்பந்தமாக இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் கருணாநிதி அன்று செய்தது தவறு. தான் ஏதோ ரொம்ப புத்திசாலியா பேசாதான் நினைச்சுக்கிட்டு வானதி சீனிவாசன் பேசுகிறார். இது ரொம்ப அபத்தமான அற்பத்தனமான பேச்சு. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு எதிராக தீர்மானம். இன்னொன்று தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறைக்கப்படலாம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அதுக்கு எதிராகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. இந்த தீர்மானம் அதுக்கு நிறைவேற்றப்பட்டதுக்கான பின்னணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நாடு ஒரே தேர்தல் தீர்மானத்தை பிஜேபி எதிர்த்திருக்குது. அதிமுக ஆதரிக்கிறாங்க. பிஜேபி அதிமுகவும் அந்த தீர்மானத்தை ஐ திங்க் எதிர்க்கிறாங்க. பட் தொகுதி மறுவரையறையில் எல்லாருமே ஒருமித்த கருத்துல இருக்காங்க. இது அவங்கவுங்களோட நிலைப்பாடு. ஆனா கண்டிப்பா ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது ஏற்புடையது அல்ல. நிச்சயமாக அதிமுக இதை ஆதரிப்பது அவலமானது. ஏன்னா பிஜேபியோட ஸ்டாண்டு நமக்கு தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. காலுக்கு ஏற்ற மாதிரி தான் செருப்பு இருக்க முடியுமே தவிர செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்ட முடியாது. ப்ரிசைஸ்லி அதை தான் மோடி கவர்மெண்ட் இன்னைக்கு செய்ய விரும்புகிறாங்க. மேலும் அதிபராட்சியை நோக்கி நாட்டை உந்தி தள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். அதனுடைய ஒரு முக்கியமான தொடக்கம் தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கின்ற இந்த முயற்சி. இது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு என்ன அறிக்கையை கொடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. மோடி கவர்மெண்ட் ஒருவேளை வெற்றி பெற்று இதே போல் மிருகபலத்துடன் வந்தால் ஒரு நாடு ஒரு தேர்தலை நோக்கி நாடு நகரலாம். மெஜாரிட்டி இல்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக இது சாத்தியக்கூறுகள் இல்லை. இது அமுல்படுத்தப்பட்டதுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நெருக்கடிகள் உண்டாகும். ஏன்னா இப்போ மாநிலங்களில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தலாம். மத்தியில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசு 2 ஆண்டுகளில் கவிழ்ந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மீதமுள்ள 3 ஆண்டுகளை நீங்கள் எப்படி சந்திப்பீர்கள்? அது யார் பவரில் இருக்கானோ அவன் தான் அடுத்த 5 இயர்ஸுக்கு இருப்பான். அப்போ ஃபிக்ஸட் டேர்ம்ன்ற மாதிரி போயிடும். நீ ஒன்ஸ் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ அவன் 5 வருஷம் ஆடுவான்றதை நோக்கி நகரும். இது மிகப்பெரிய சர்வாதிகாரம். அதுவே ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கின்ற கான்செப்ட் முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒன்று. விவரம் தெரியாமல் காங்கிரஸும் ஒரு காலத்தில் இதை ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கிறது. சுதர்சன் ஆட்சேபன் கமிட்டி இதை ஆதரித்தெல்லாம் பேசியிருக்கு. குழு அறிக்கைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறது. தமிழக சட்டமன்றம் இயற்றி இருக்கக்கூடிய இந்த தீர்மானம் என்பது வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தீர்மானம் மூலம் எதிர்த்திருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சு முதலமைச்சர் பேசும்போது 2 விஷயங்களை குறிப்பிடுறார். இது ஒரு காமெடியாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் டிசால்வ் ஆச்சுன்னா திருப்பி எலெக்ஷன் வைக்கிறீங்க, இல்லை நீங்கள் போட்டு திருப்பி போடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? அப்போ திருப்பி ஸ்டேட்டையும் கிளப்பிங்களாங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. இதை விட முக்கியமாக அவர் அந்த இஷ்யூவில் அட்ரஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, எம்பி மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் நடத்துவோம், நாங்கள் தான் நிர்ணயிப்போம்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்து அதையும் நீங்களே கையில் எடுக்கிறீங்க. எங்களுக்கு இருந்த உரிமையை நீங்க எப்படி பறிக்கலாங்கிற ஒரு விஷயத்த நிச்சயமா உள்ளாட்சி தேர்தல்களையும் மோடி அரசு இந்த திருத்தத்தின் மூலம் கையில் எடுப்பது என்பது இது எதை நோக்கி போகுதுன்னா, இந்தியா என்பது ஒற்றைத்தன்மை உள்ள நாடு என்கின்ற போக்கை நோக்கி இது போகிறது. உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் என்பது மாநில அரசாங்கங்களோட சப்ஜெக்ட். இவங்க பவருக்கு வந்தோடனே 2வது முறையாக பவருக்கு வந்தோடனே கூட்டுறவு கோஆபரேட்டிவ் பில்லை கொண்டு பாஸ் பண்ணி அதை உள்துறை அமைச்சர் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மக்களவை தேர்தல், மாநிலங்களவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் ஒன்றா நடத்துறதுன்றது மாநிலங்களோட உரிமையை மொத்தமாக பறித்து இப்போ கோமணம் மட்டும் இருக்குது மாநில அரசுகளுக்கு, அதையும் உருவிவிட பார்க்கிறது மோடி அரசு. ஆகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து, இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் தெரிவித்த கருத்து என்பது என்னை பொறுத்தவரையில் 100% சரி என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்குங்க சார். ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்க. அதெல்லாம் யோசிக்காமலே இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அடிப்படையில் அவங்க நோக்கங்கள் தெளிவானவை, அவர்கள் அளவில் அவர்களுடைய நோக்கங்கள் தெளிவானவை.
இந்தியா என்பது ஒற்றைத்தன்மை உள்ள நாடு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கோவாலேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு கட்சி, இவ்வளோதான். மற்றதெல்லாம் என் காலு கீழே இருக்கணும். இது தெளிவாக இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையான அந்த பன்முகத்தன்மையை அவர்கள் முற்றிலுமாக அழிக்க துடிக்கிறார்கள். அதை நோக்கி நாட்டை நகர்த்துகிறார்கள். லோக்கல் பாடி எலெக்ஷன் வரைக்கும், பஞ்சாயத்து எலெக்ஷன் வரைக்கும் நான் தான் கண்டெஸ்ட் பண்ணோன்னா இது என்ன அயோக்கியத்தனம்? ஏற்கனவே ஜிஎஸ்டி மூலம் நிதி ஆதாரங்களை நீ மொத்தமாக அள்ளின்னு போட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரங்களையும் இந்த மாதிரி நீங்கள் பறிக்க பார்க்குறீங்க. இது கேலி கூத்தின் உச்சம். முதல்ல இதை நான் அமல்படுத்த முடியுமான்னு தெரியல. ஆனால் அவங்க இப்போ இருக்கிறது போல 302 சீட் அந்த மாதிரிலாம் 300 சீட்ஸ் வாங்கி உக்காந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இதை அமல்படுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க. தனி மெஜாரிட்டி இல்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்த முடியாது, அந்த திட்டத்தை அமல்படுத்த முடியாது. ஒருவேளை அவர்களுக்கு இப்பொழுது இருப்பது போல, மீண்டும் சொல்லுகிறேன், ஒருவேளை அவர்களுக்கு இப்பொழுது இருப்பது போல தனி மெஜாரிட்டி கிடைத்தால் நிச்சயம் அவர்கள் ஒரு நாடு ஒரு தேர்தலை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவார்கள் என்று தான் நான் அஞ்சுகிறேன். இதில் அந்த கமிட்டிக்கு டைம்லாம் செட் பண்ணல, டைம் லிமிட் செட் பண்ணல. இது டைம் லிமிட் கிடையாது அப்படின்னு கடந்த வாரம் அமைச்சர் ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு டைம் லிமிட்டே இல்லாமல் ஒரு கமிட்டி எப்படி போடுறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதெல்லாம் அவங்க விளையாடுறாங்க. இது எல்லாமே நான் திரும்பவும் சொல்கிறேன், திஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பார்லிமெண்ட் ரிசல்ட்ஸ். தேர்தல் முடிவுகள் எந்த பாதையில் எப்படி எந்த திசை நோக்கி இருக்கும் என்பதை பொறுத்தது தான் இந்த விஷயங்களோட எதிர்காலம். மீண்டும் பிஜேபிக்கு மிருகபலம் கிடைத்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு நாடு ஒரு தேர்தலை ஏதாவது ஒரு ரூபத்தில் கொண்டு நாட்டை நாசமாக்குவார்கள். அப்படி இல்லை, மெஜாரிட்டி கிடைக்கலன்னா இது தள்ளி போகும் அல்லது கைவிடப்படும். இந்த முயற்சியை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அன்லஸ் அவங்கள அரசியல் ரீதியாக நீங்கள் அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்காத வரையில் அவர்கள் இதை செய்வார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதனுடைய அடிப்படை என்னவென்றால் இந்தியாவின் பன்முகத்தன்மையை அழிப்பது. தேர்தல்கள் என்பவை ஜனநாயக திருவிழா. தேர்தல்களாலெல்லாம் ஒன்றும் வளர்ச்சி பாதிக்கப்படலை, ஒருபோதும் வளர்ச்சி பாதிக்கப்படலை. 75 ஆண்டு காலத்தில் நாம் அடைந்த வளர்ச்சி என்பது அற்புதமான வளர்ச்சி. குறிப்பாக 1989 2014 வரையில் கூட்டணி அரசுகள் தான் இந்தியாவை ஆண்டிருக்கின்றன, யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லை. இந்த 25 ஆண்டுகளில் தான் இந்தியா அமோக வளர்ச்சி பெற்றது. நீதித்துறை சுதந்திரமாக இயங்கியது, ரிசர்வ் வங்கி சுதந்திரமாக இயங்கியது, தேர்தல் கமிஷனில் டிஎன் சேஷன் மாதிரி அற்புதமான மனிதர்கள் தேர்தல் கமிஷனுடைய மரியாதையை, அரசியலும் சாசனம் கொடுத்த அதிகாரத்தை மீட்டெடுத்தார்கள். பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மீடியா, வைப்ரண்ட் மீடியா நமக்கு கிடைச்சிது. ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப பிரமாதமாக செயல்பட்டது. மாநிலங்கள் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறின. இந்த அற்புதமான வளர்ச்சி கடந்த 25 ஆண்டுகளில் 1989 2014 வரையில் எப்படி சாத்தியமானது என்றால் எந்த அரசுக்கும் எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி இல்லை என்பதால் அது சாத்தியமானது. 2014 மோடிக்கு மிருகபலம் கிடைத்தது, நாடு நாசமாக போக ஆரம்பித்தது. கன்சிஸ்டண்டாக ஒரு கவர்மெண்ட்டே இல்லை, ஸ்டேபிள் கவர்மெண்ட்டே இல்லை. அப்படிங்கும்போது எப்படி அவங்க அதை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வச்சு கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எத்தனை தடவை கேட்டிங்கனாலும் இதுதான் பதில். இதுக்கு மேலே நீங்கள் பெரிதுபடுத்தி என்னென்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. திஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ஒன் ஃபேக்ட், விச் இஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் 2024 எலெக்ஷன்ஸ். தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு மிருகபலத்தை கொடுத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்கள் ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்தி முடிப்பார்கள், அதை நோக்கி நாட்டை நகர்த்துவார்கள். ஒருவேளை அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால், we all wish it should happen, நாம் அனைவரும் பிரார்த்திப்பது அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாது. ஒன்று அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் முற்றிலுமாக, அல்லது வாஜ்பாய் காலத்தில் இருந்தது மாதிரி 200 சீட்டு கீழே அவங்க போகணும். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா நிச்சயமாக கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்தால் கூட அவர்களால் ஒரு நாடு ஒரு தேர்தலை நிறைவேற்ற முடியாது. ஆனால் இது ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். நீங்கள் ஃபைட் பண்ணுறது இண்டிவிஜுவல் பிஜேபி, மோடி, அமித்ஷா கம்பைனை கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்து போராடுகிறீர்கள். அதனால் இது லாங் ட்ரான் ஸ்ட்ரகிள், பல ஆண்டுகள் நடக்கும். இந்த போராட்டம் என்பது இந்த தேர்தலோடு முடிய போவது கிடையாது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒற்றை நாடு ஒற்றை தேசத்தை நிர்மாணிக்க விரும்புபவர்கள், அகண்ட பாரதத்தை நிர்மாணிக்க விரும்புபவர்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று சொல்வது பெரும்பான்மை மதவெறி, இந்துத்துவா மதவெறியை அடிப்படையாக கொண்ட ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட், மதவாத அரசை உருவாக்க விரும்புகிறவர்களின் உன்னத நோக்கம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அஜெண்டாக்கு இது தேவை. அதனால் அவங்க இதை செய்கிறாங்க. இந்த தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்கிறத பொறுத்து தான் இதில் அடுத்த கட்டம் இருக்கும். நாம் அதுவரை பொறுத்திருக்க வேண்டும். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. வேறு எந்த மாநில அரசும் நிறைவேற்ற, தமிழ்நாடு அரசு தான் நிறைவேற்றிருக்கு. எதிர்த்து பேசுகிற வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, 1971 அன்றைக்கு திமுக தலைவர் அந்த கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரித்தார். அவர் தன்னுடைய ஆட்சியை ஒரு வருஷம் காவு கொடுத்தாரு, நெஞ்சுக்கு நீதியில் அவரே எழுதியிருக்காருன்னு பக்கங்கள்லாம் குறிப்பிட்டு பேசுகிறாங்க.
ஏற்கனவே திமுக எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறா இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்கிற கருத்தை அவங்க இல்லை பத்தி ரொம்ப விஷமத்தனமாக விஷயத்தை திசை திருப்புகிறார் வானதி சீனிவாசன். கருணாநிதி அன்றைக்கு செய்தது என்பது அந்த காலகட்டத்தின் நிர்பந்தமாக இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் கருணாநிதி அன்று செய்தது தவறு. திமுக இன்னைக்கு என்ன பேசுதுன்றதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அன்னைக்கு என்ன பேசினாங்கன்றது எடுத்துக்க முடியாது. அப்படி பார்த்தா பிஜேபி கடந்த காலங்களில் பேசின பேச்சுக்கும் இன்னைக்கு பேசின பேச்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. திமுகவின் இன்றைய நிலைப்பாட்டை 71 கருணாநிதி என்ன நிலைப்பாடு எடுத்தார் என்ற அளவுகளை வைத்துக்கொண்டு எடை போடுவது என்பது தவறு. இன்னைக்கு திமுக எடுத்த ஸ்டாண்டு கரெக்டு, அன்னைக்கு கலைஞர் எடுத்த கருணாநிதி எடுத்த ஸ்டாண்டு தவறு. இதுதான் இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அன்னைக்கு சொன்னியா இன்னைக்கு ஏன் மாற்றி பேசலாம். ஆமாம், அன்னைக்கு சுச்சுவேஷன், அன்னைக்கு நான் முட்டாளாக இருந்தால் இன்னைக்கு புத்தி வந்திருக்குன்னு அர்த்தம். நிலைமையின் தீவிரத்தன்மை அறியாமல் கருணாநிதி என்று நடந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தான் ஏதோ ரொம்ப புத்திசாலியாக பேசுறதா நினச்சிக்கிட்டு வானதி சீனிவாசன் பேசுகிறார். இது ரொம்ப அபத்தமான அற்பத்தனமான பேச்சு. இன்னைக்கு அந்த பார்ட்டி என்ன ஸ்டாண்ட் எடுக்குதுன்றதான் நீ பேசணும். கடந்த காலங்களில் அவங்க என்ன பேசினாங்கன்றதை பற்றி பேசுவது அபத்தமானது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், கிட்டத்தட்ட 7-8 அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. லா கமிஷனில் இது பாசிபிள் இல்லை, இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்க இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா அதுவும் அக்கௌண்ட்டில் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக இதை அவங்களுடைய முடிவு மட்டும் எடுக்க முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கிறாங்க. இவ்வளோ கிரைசிஸ் இருக்கும்போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸில் அதெல்லாம் ரொம்ப கடினம். அதான் நான் சொன்னேன், அகெயின் திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன நடக்க போகுது, ரிசல்ட்ஸை பொறுத்தது. ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு சாதகம்னா ஃபைன், இல்லைன்னா நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். There is only one answer, which is the outcome of 24 elections. அவங்களுக்கு மெஜாரிட்டி, ப்ரூட்டல் மெஜாரிட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதில் கந்தரகோலம் நடக்கும். பட் ஸ்டில் தே வில் டூ இட் பை ஒன் வே ஆர் அதர். கிடைக்கலையா, மெஜாரிட்டி கிடைக்கலையா, கண்டிப்பாக இது முன்னால் போகாது. அந்த அளவில் நாடு நிம்மதி பெருமூச்சு விடலாம். இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.